பாண்டுவினால் குழந்தை பெற முடியாததால் பாண்டுவும் குந்தியும் முனிவர் துர்வாசர் கொடுத்த வரத்தின் மூலம் குழந்தைகள் பெற நினைத்தார்கள். அதன்படி குந்தி தர்மதேவனிடம் பிள்ளை வரத்தை வேண்டினார். தர்மதேவன் குந்தி கேட்டுக்கொண்டது போலவே ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை பிறந்ததும் வானிலிருந்து ஒரு குரல் கூறியது. இக்குழந்தை மனிதர்களில் சிறந்தவனாகவும் தர்மத்தில் முதன்மையானவனாகவும் பேச்சில் உண்மை கொண்டிருப்பான். யுதிஷ்டிரன் என்று அழைக்கப்படும் இந்த குழந்தை பூமியை ஆள்வான், வீரமும் நேர்மையும் கொண்டு புகழ் நிறைந்த மன்னனாக இருப்பான் என்றது அந்த குரல். குந்தி மறுபடியும் வாயுதேவனை அழைத்து பெரும் பலமும் வீரமும் கொண்ட ஒரு குழந்தையை வேண்டினார். வாயுதேவன் குந்தி கேட்டுக்கொண்டது போலவே ஒரு குழந்தையை கொடுத்து அங்கிருந்து மறைந்தான். அந்த குழந்தை பிறந்ததும் வானிலிருந்து ஒரு குரல் கூறியது. இந்த குழந்தை பலத்தில் முதன்மையானவனாகவும் இயல்புக்கு மிக்க பலம் கொண்டவனாகவும் இருப்பான் என்றது அந்த குரல். ஒரு நாள் மலை உச்சியில் குந்தி அந்த குழந்தையை மடியில் வைத்திருந்தார். அப்போது ஒரு புலி வருவதைக் கண்டு பயம் கொண்ட குந்தி மடியில் குழந்தை தூங்கிக் கொண்டிருப்பதை மறந்து எழுந்தார். அந்த குழந்தை மலை உச்சியில் இருந்து பெரும் பாறை மீது விழுந்தது. விழுந்த வேகத்தில் அந்த பெரும் பாறை சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. ஆனால் அந்த குழந்தையின் உடலில் சிறு காயமும் ஏற்படவில்லை. இதை கண்ட பாண்டுவும் குந்தியும் ஆச்சரியமடைந்தனர். மூன்றாவதாக குந்தி இந்திரனிடம் குழந்தை வேண்டினார். இந்திரனும் குந்தி கேட்டுக்கொண்டது போலவே ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை பிறந்ததும் வானிலிருந்து ஒரு குரல் கூறியது. இந்த குழந்தை சக்தியால் கார்த்தவீரியனுக்கும் ஆற்றலில் சிவனுக்கும் சமமானவன். இந்திரனை போல வெல்லப்பட முடியாதவனாக இருப்பான். இவனின் புகழ் உலகமெங்கும் பரவும். பலம் வாய்ந்தவனாக இருக்கும் இவன் பல நாடுகளை வெல்வான். காண்டவவனத்தை எரித்து அக்னியை மனநிறைவு செய்வான். இவன் ஆற்றலில் அந்த விஷ்ணுவை போல இருப்பான். அந்த கடவுள் சிவனை மனநிறைவு கொள்ள செய்து அந்த கடவுளிடம் இருந்து பசுபதத்தை பெறுவான். இவன் அனைத்து வகையான தெய்வீக ஆயுதங்களையும் அறிந்தவனாக இருப்பான் என்றது அந்த குரல். இதன் பிறகு பாண்டுவின் இரண்டாவது மனைவி மாத்திரி அசுவினி இரட்டையர்களை நினைத்து குழந்தைகளை வேண்டினார். அந்த அசுவினி தேவர்கள் அவளிடம் வந்து உலகத்தில் ஒப்பற்ற அழகை கொண்டவர்களாக நகுலன், சகாதேவன் என்ற இரட்டையர்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் பிறந்தபோது வானிலிருந்து ஒரு குரல் கூறியது. சக்தியிலும் அழகிலும் இந்த இரட்டையர்கள் அஸ்வினி தேவர்களை காட்டிலும் மேலானவர்களாக இருப்பார்கள் என்றது அந்த குரல். அக்குழந்தைகள் பெரும் சக்தியும் அழகும் கொண்டு அந்த மொத்த பகுதியையும் பிரகாசிக்கச் செய்தனர். பாண்டவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒரு வருட இடைவெளியில் பிறந்து 5 வருடங்களில் முழு உருவமாக திகழ்ந்தனர்.